சார், பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட கேள்வி எண் 1378 1378 அன்ஸ்டார்டு கொஸ்டின். பதில் சொன்னவர் ராம்நாத் தாக்கூர் சார், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ரெண்டு கேள்விக்குமே அவர் தான் பதில் சொல்லியிருக்காரு. சார், இந்த தனிநபர் விவசாயிகளுக்கான கடன் குறித்த அந்த இதுல இருந்து உங்ககிட்ட போகலாம்னு நினைக்கிறேன். சார், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு விவசாயினுடைய தனிநபர் கடனாக இந்திய அரசு சொல்லக்கூடியது 1,06,553 ரூபாய். இது பல மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் இது கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய வருமானமாக இந்த அரசாங்கம் என்ன சொன்னது அப்படிங்கறத நாங்க கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புறோம். வெறும் 10,000 சொச்சம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் மாத வருமானம்னு இதே அரசாங்கம் தான் சொன்னது. இதே அரசாங்கம் தான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்க கடனாளியாக இருக்கிறார்கள். இந்த கடன்கிறது ஒரு வருஷத்துக்கான கடனா சார், இல்ல 5 வருடத்திற்கான கடனா? 2016 ஒரு அறிக்கை வருது. இங்க அந்த அறிக்கையை கொடுத்தது யாருன்னு கேட்டா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அறிக்கை கொடுத்துட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 82.5 விழுக்காடு மீளா கடனில் இருப்பதாக ஒரு செய்தியை சொல்கிறது அந்த அமைப்பு. 82.5 விழுக்காடு விவசாயிகள் மீளா கடனில் இருக்கிறார்கள். இதில் 60% விவசாயிகள் வங்கி மூலமாக கடன் பெற்றவர்களாகவும், மீதி இருக்கக்கூடிய 40 பேர் 40% பேர் கந்து வட்டிக்காரர்களிடம் கடன் பெற்று அல்லல் உருவதாக அந்த அறிக்கை சொன்ன போது மிகப்பெரிய வேதனை எங்களுக்குள் இருந்தது. 2019 அந்த PM கிசான் திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்திய போது உள்ளபடியே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பணம் கிடைக்கிறது, 6,000 ரூபாய் ஆண்டுக்கு கிடைக்கிறது, நாமும் ஒரு விவசாயியாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு ஆசையோடு அதிலே பல பேர் இணைந்தார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே விழிப்புணர்வு அதிகம் விவசாயிகள். அங்கே கூடுதலாகவும் எங்கள் பகுதியில் மிக குறைவாக, இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களிலே இந்த PM கிசானில் இணைந்தவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது என்பது நிதர்சனமானது. அதுல மாற்றுக்கிறதுல குறிப்பாக பெரியார் பாசம் அதுல PM கிசானில் இணைந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கு நீங்கள் கடன் தராதீர்கள், எங்களுக்கு தேவையான இடுபொருட்களை வழங்குங்கள், எங்களுடைய நீராதாரத்திற்கு உத்தரவாதம் கொடுங்கள், எங்களுடைய சூழலை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். கூடுதலாக எங்களுக்கு தேவை என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதம், எங்களுடைய விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை. இந்த நாளை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க கடன் கொடுக்காதீங்கன்னு இந்த நாளை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்கள். எங்களுடைய விளை பொருட்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுங்கள், நாங்க உங்ககிட்ட நிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அரசு என்ன செய்கிறது, வலுக்கட்டாயமாக உங்களுக்கு நான் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அரசாங்கம். நாங்களும் ஏற்றுக்கொண்டோம், மனம் ஒன்று ஏற்றுக்கொண்டோம். இந்த தொகை என்பது போய் சேருதா? ஆரம்பிக்கும் போது இதுல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 2011-19 திட்டத்தை ஆரம்பிக்கும் போது 1.16 கோடி பேர் இதில் பயனாளிகள். இன்றைக்கு 10 கோடியை தாண்டியது. இந்த எண்ணிக்கை எங்கே அதிகமாகிறது அப்படின்னு பார்த்தோம் என்று பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் சடுதியில் இந்த எண்ணிக்கை முதல் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு தொகை, 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு கூட்டம். அதை குறிப்பா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். 2018-19 அந்த தொடங்கப்பட்ட காலத்துல குஜராத்ல முதல் இன்ஸ்டால்மெண்ட்ல 28,60,997 பேர் பயனாளிகள், 572 கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது முதல் இன்ஸ்டால்மெண்ட். சரி, ஒரே ஆண்டுல. 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல 28 என்ன செய்யுது, 39,60,811 பேராக மாறுகிறது. 572 கோடி 819 கோடியாக உயர்ந்து விட்டது. சரி, 2வது இன்ஸ்டால்மெண்ட். சார், 3வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்க. இந்த 39 லட்சம் என்னவாக மாறுகிறது, 46,89,143 பேராக மாறி 819 கோடி இருந்த 2வது இன்ஸ்டால்மெண்ட் 3வது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவாக மாறுகிறது, 1048.67 கோடியாக உயர்கிறது. சார், ஓராண்டுல சார். சரி, எப்படி சாத்தியம்?
நான் உங்களுக்கு 18வது இன்ஸ்டால்மெண்டா சொல்றேன். இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்க ஒன்னாவது இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த குளறுபடி என்று கேட்டால், இந்த உயர்வு என்று கேட்டால், அப்ப 18வது இன்ஸ்டால்மெண்ட்ல இன்றைக்கு குஜராத்தும் மத்திய பிரதேசமும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அதில் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த எண்ணிக்கை எப்படி கூடுகிறது? ஏன் தமிழ்நாட்டில் குறைகிறது? எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் கூடுகிறது? அப்படிங்கறத எங்களுடைய சந்தேகம். கோடிக்கணக்கில் ஒதுக்குறவங்க பட்ஜெட்ல சொல்றீங்க, அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படக்கூடிய கோடிகள் எங்களுக்கு வரலையே சார். எங்களுக்கே என்னன்னா சார், இது இவ்வளவு நாளா நமக்கு தெரியாது எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு பயனாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் இணையத்துல இருக்குது அப்படின்னாலும் யாரும் அதை போய் ரொம்ப இன்டெப்தா பார்க்க போறது கிடையாது. இப்ப பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் அளவில் எவ்வளவு பயனாளிகள் எவ்வளவு தொகை விடுவிக்கப்பட்டதுங்கிறத அரசு பட்டியலோடு கொடுத்த அனெக்சர் போட்டு கொடுத்ததுனாலதான் இப்ப நம்மளே இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இதனுடைய எண்ணிக்கை ஏறவே இல்லையே, என்ன சார் காரணம்? ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது குறித்த விழிப்புணர்வு தமிழக விவசாயிகள் மத்தியில் இல்லை. அதை நான் வெளிப்படையா ஒத்துக்கிற தயாரா. இன்னும் சொல்ல போனால் நாங்க தங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்க 40 வருஷமா நாங்களே இன்னும் இதை எங்களுடைய விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கூட நான் இதை கொண்டு போய் சேர்க்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், கொடுக்கப்படக்கூடிய தொகை 6000 என்பது இன்றைக்கு ஒரு விவசாயி வீட்டுல ஒரு 6000 ரூபாய் 4 புள்ள குட்டி வச்சிருப்பான் ஒரு விவசாயி. ஒரு 6000 ரூபாய் என்பது அவனுக்கு போதுமா ஒரு ஆண்டுக்கு? அந்த கேள்வி இருக்கு சார். போதும் போதாதுங்கிறது இல்ல சார், கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த அந்த கணக்கு பாத்தீங்க அப்படின்னா பயனாளிகளுடைய எண்ணிக்கை இந்த ஊர்ல இந்த ஸ்டேட்ல மட்டும் ஏறவே இல்லையே, அதுதானே எங்களுக்கு பிரச்சனை. அந்த ஸ்டேட்ல என்ன செய்யறாங்க தெரியுமா சார்? விவசாய அதிகாரிகள் வீடு வீடா போறான். வாயா பிஎம் கிசான் திட்டத்துல தேர்ன்னு சொல்லுதான். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் எத்தனை பேரு எத்தனை ஊர்ல போய் எத்தனை கிராமத்துல போய் எத்தனை விவசாயிட்ட போய் வாயா பிஎம் கிசான் திட்டத்துல தேர்ன்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். ஓகே சார், ஓகே 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 பேசலாம் சார்.